ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி வந்து யாதவ் பலாசருடைய லாஸ்ட் ஒரு 5 days உடைய ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் வந்து நீங்க சொல்லிடுங்க. ஐடிஆர் 1 4 U எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நார்மலி நம்மளுடைய மெம்பர்ஸ் அண்ட் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சந்தோஷ் சார் ஒரு தடவை ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். மீன்ஸ் லாஸ்ட் 5 daysல கண்டிப்பாங்க. என்ன கண்டிப்பா. கவர் பண்ணியிருக்கோம் அது ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பா தட் சார். யார் மெம்பர் ஜாயின்ஸ் மெம்பர் நான் மெம்பர் அந்த மாதிரி வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் 10 daysல என்ன கவர் பண்ண போறீங்க அது கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஸோ தட் அவங்களுக்கு மேபி இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் மீன்ஸ் லாஸ்ட் 5 days என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா டே 1ல வந்து கான்செப்ட் கிளாரிட்டி தான். இன்கம் டேக்ஸ்னா என்னது, ரூல்ஸ் என்ன, எத்தனை செக்ஷன் இருக்கு, எத்தனை ரூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்த்துருந்தோம். தென் சம் டெஃபினேஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓல்டு வர்சஸ் நியூ இது கம்பேரிசன் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஓல்டு என்னது நியூ என்னது மீன்ஸ் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருப்பாங்க ஃபார்ம் 16ல, இல்லைன்னா ஓல்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அது ரெண்டு வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவர் நல்லா கன்சல்டன்ட் நல்லா ஷேர் பண்றாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஓல்டு வர்சஸ் நியூ எக்ஸல் ஷீட் கம்பேரிசன் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். தென் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து மார்ஜினல் ரிலீஃப் ஒன்று வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு பார்த்தீங்கன்னா 5 lakhs 1 rupee வந்தாலும் நீங்கள் ஃபுல் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ₹1 கூட அதிகமாக இருந்தால் ஃபுல் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபார் எக்ஸாம்பிள் 7 lakhs வரைக்கும் ரிபேட் கிடைச்சிரும். ஸோ டேக்ஸே வராது. பட் 7 lakh 1 rupee இருந்தால் என்ன ஆகும்? ஸோ மறுபடியும் ஃபுல் டேக்ஸ் கட்டணுமா? அப்படி கிடையாது. ஸோ மார்ஜினல் ரிலீஃப்ல என்ன சொல்றாங்கன்னா 7 lakhs மேலே எவ்வளோ போதோ அப் டு 7,27,000 ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ எவ்வளோ மேலே போதோ அந்த டேக்ஸ் மட்டும் நீங்க கட்டுங்க, நீங்க ஃபுல்லாக கட்ட வேணாம். ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் பெனிஃபிட், மார்ஜினல் பெனிஃபிட் நியூ டேக்ஸ் ரெஜிம்ல. தென் ஓல்ட் ஃபார்ம் எப்படி ஃபைல் பண்றது, ஃபார்ம் 16ல என்னது, 26AS என்னது, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் என்னது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செக்ஷன் வைஸ் 80Cலேருந்து 80U வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்காண்டி. டே 2ல வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெட்ல இருந்து என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் சாரி ரிலீஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செக்ஷன் 89 விச் இஸ் அரியர் ஃபண்ட் ரிலீஃப் பத்தி. தென் சில எக்ஸப்ஷன் கேட்டகரி பார்த்துருந்தோம். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14 ஹெச்ஆர்ஏ எப்படி கால்குலேட் பண்றது, எல்டிஏ எப்படி கால்குலேட் பண்றது, கிராஜுவிட்டி அண்ட் பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது. தென் தேர்ட் டே தான் லைவ் செஷன் பார்த்தோம். ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்றது, 2 டெமோமே காமிச்சேன். ஓல்டு வர்சஸ் நியூ 2 டெமோமே பார்த்தோம். தென் அரியர் சேலரி வந்தா ஃபார்ம் 10E எப்படி ஃபைல் பண்றது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபோர்த் இதோட நோட்டீஸ் வந்தா என்ன பண்றது அது கூட செக் பண்ணியிருந்தோம். தென் ஃபோர்த் டே அன்னைக்கு தான் ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷன் பத்தி படித்தோம். எல்லா செக்ஷனுமே கவர் பண்ணோம். 44AD, 44ADA, 44AE. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஜிஎஸ்டி டேட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஆப்டோடெக்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் போய் எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி ஃபுல் இயருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ரிவ்யூ பண்ணுறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தென் ஃபிஃப்த் டே அன்னைக்கு ஐடிஆர் யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஐடிஆர் யூ ஃபைல் பண்ணுறது அண்ட் செக்ஷன் 234ABC அண்ட் 234F பற்றி எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் லாஸ்ட் 5 days கவர் பண்ணியிருக்கோம். ஸோ யாராச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷ் சார்ட்ட ரெக்கார்டிங் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நான் மெம்பர் நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த 5 daysல என்ன நடந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் விஷயம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷ் சார்ட்ட ரீச் அவுட் பண்ணீங்கன்னா அவர் வந்து ரெக்கார்டட் செஷன் ஷேர் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் 10 days நம்ம வந்து ஐடிஆர் 2, 3, 5 அண்ட் 6 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கணேஷ் மூர்த்தி சார் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ மிஸ் அவுட் பண்ண வேணாம். ஏன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் பிகினர்னா இந்த 1, 2, 3, 4 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 5, 6 வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில். ஸோ யார் அட்வான்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கணேஷ் மூர்த்தி சார் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராவது மெம்பர்ஸ் நீங்க வந்து நம்மளுடைய இப்ப லைவ் வந்து கிளாஸ்ல வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து நம்ம யாதவ் பாலாசருடைய ப்ரீ ரெக்கார்டர் வாங்கி பாருங்க. பார்த்துட்டு நீங்க நாளைக்கு நடக்க போற கணேசமூர்த்தி சாருடைய லைவ் போர்ஷனை நீங்க அட்டன் பண்ணலாம். கணேசமூர்த்தி சார் ஒரு உங்களுடைய பிரீஃபா ஒரு சம்மரி என்ன கொடுக்க போறீங்க அந்த 11 daysல அப்படின்றது மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கிளாஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம டாபிக் வந்து என்னென்னங்கிறது மட்டும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதாவது சார் மீட்டிங்லேயே போட்டிருப்பாரு. இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு 5 minutes வந்து அது ஒரு கிளான்ஸாக பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் என்னன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ வந்து யாதவ் பாலாஜி சார் ஆல்ரெடி அதை ஓரளவு கவர் பண்ணிட்டாரு. அதில் சில விஷயங்கள் வந்து
சொல்லாதது, அவர் சொல்ல விட்டு போனது, ப்ளஸ் வந்து சில அடிஷ்னல் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு. ஸோ வந்து இன்கம் டேக்ஸ் அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலாகவே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டா அதோட இன்ட்ரெஸ்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்னங்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும், ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிஷ்னல் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம ஃபைலிங் டெமோ போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி தியரியும் அதோட கான்செப்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஃபைலிங் டெமோ போக முடியும். ஸோ நம்ம அடுத்த 6 டே கிளாஸும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே தியரிஸ் அண்ட் கான்செப்ட், செகண்ட் டே அதோட ப்ராக்டிக்கல் ஃபைலிங் டெமோ. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணக்கூடியது இப்போ சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன், என்னென்ன மேஜர் டெஃபினிஷன், 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல 4 ஹெட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டேல நம்ம தியரி அண்ட் கான்செப்ட் வந்து கவர் பண்ணிடுறோம். சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இது ரெண்டும் ஆல்ரெடி வந்து யாதவ் பாலாஜி சார் கவர் பண்ணிட்டாரு. அதில் உள்ள அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், ஸோ அதை மட்டும் நான் இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கேபிட்டல் கெயின். ஸோ கம்ப்ளீட்டாக கேபிட்டல் கெயின், அதோட எக்ஸம்ஷன் என்னங்கிறது அண்ட் அதர் சோர்சஸ். ஸோ இந்த நாளும் வந்து ஃபர்ஸ்ட் டேல நம்ம தியரி அண்ட் கான்செப்ஷனல் வைஸ் பார்த்துருவோம். செகண்ட் டேல அந்த கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் அண்ட் அதோட எக்ஸம்ஷன் கால்குலேஷன் அண்ட் ஃபைலிங் டெமோ லைவாக வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டல், எக்ஸல் யூட்டிலிட்டி அண்ட் ஜாவா யூட்டிலிட்டி, ஸோ இது மூணுலையுமே நம்ம லைவ் டெமோ வந்து செகண்ட் டே நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் டே நம்ம போகிறப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே ரெண்டுமே தியரி அண்ட் கான்செப்ஷனல் கிளாஸ் தான், எல்லாமே ரிலேட்டட் டு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். ஸோ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஃபர்ம், எல்எல்பி அண்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த 5க்கான காமன் கான்செப்ட்ஸ் அந்த 2 டே தியரிட்டிக்கல் கிளாஸாகவும், ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது, ரேஷியோ அனலைசிஸ், அதிலிருந்து நம்ம வந்து எப்படி நமக்கு வர்ற டேட்டாவை, என்னென்ன டேட்டா வாங்கணும், அதை எப்படி ரிவ்யூ பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே. ஃபிஃப்த் டேஸில் நம்ம ITR 3 ஃபைலிங், ஓகேங்களா, வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது டாக்ஸ் ஆடிட்டாக இருந்தாலும் நான் டாக்ஸ் ஆடிட்டாக இருந்தாலும் ITR 3ங்கிறது ஒரு ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் நம்ம இப்போ ரெடி பண்ண ஃபைனலைஸ் பண்ண அக்கௌண்ட்ஸோட டேட்டாவை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 5th டேல பார்க்க போகிறோம். அண்ட் 6th டேல நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் எல்எல்பி அது சம்மந்தப்பட்ட சில அடிஷ்னல் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெமுனரேஷன் டு பார்ட்னர், இன்ட்ரெஸ்ட் பே டு பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்தால் அது என்ன, எப்படி அஃபெக்ட் பண்ணும், பார்ட்னர்ஷிப்போட புக் ப்ராஃபிட் என்ன, ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம 5th டேல பார்க்க போகிறோம். ஸோ ITR 5, அதாவது பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபார்ம் ITR 5. ஸோ ITR 5 லைவ் ஃபைலிங் டெமோ நம்ம 6th டே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த 2 நாளும் நம்ம வந்து லிமிடெட் கம்பெனிஸ், ஒரு கம்பெனிஸ்க்கான தியரட்டிக்கல் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது வந்து நார்மல் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இல்லாமல் கம்பெனிஸ்க்குன்னு சில ஃபார்மேட் இருக்குது. கம்பெனிஸ்க்குன்னு தனியாக டெப்ரிசியேஷன் ஃபார்முலாவே இருக்குது. அதோட புக் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்ன்னு கம்பெனிக்கு இருக்குது, 2 டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டிஸ், டெஃபர் டேக்ஸ் அசெட். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக நம்ம கம்பெனிஸ்க்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த டேல நம்ம கவர் பண்ணுறோம். அதோட நெக்ஸ்ட் டேல ITR 6 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் டே கிடையாது, லாஸ்ட் டே Q&A கொடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தின நாளில் நம்ம ஒரு டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது. ஆக்சுவலாக ஃபைல் நம்ம பண்ண முடியாது, ஒரு CA தான் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும், ஒரு ஆடிட்டர் எப்படி வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் கேட்குறாங்க, கேட்டுட்டு எப்படி அதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த 1 டேல ஷார்ட்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டே இப்போ பண்ண மாதிரி ஃபீட்பேக் அண்ட் Q&A, அவ்வளோதான் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது பிரதீப் குமார் சார். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம் சார். குட் ஈவினிங் சார். குட் யாதவ் ஈவினிங் பாலாஜி சார். சார் குட் ஈவினிங். சந்தோஷ் சார் குட் ஈவினிங் சார். சார் இது ஈவினிங். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே யாதவ் பாலாஜி சாரோடைய இன்கம் டேக்ஸ் கிளாஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் முடிஞ்சது உடனே நான் வந்து ITR 1 ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது வந்து இப்போ ITR 4ம் இந்த செக்ஷன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஸ்லோவா சொல்லி கொடுத்தாங்க. அதே போல வந்து ரொம்ப நம்ம எங்கெங்க டவுட்ஸ் இருக்குமோ அப்பப்போ அன்னைக்கு அது கிளாரிஃபை பண்ணிட்டாரு சார். அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி லாஸ்ட் நம்ம இயர் இருந்த எந்த அந்த PPTs எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா, லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு அந்த ஓல்டு விசஸ் நியூஸ் அந்த சார்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை.
ஸோ சார்ட் எல்லாம் சார் போட்டு கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அதே போல எனக்கு இன்னைக்கு பார்க்கும் போது நம்ம கிளாஸ் இங்க அட்டன் பண்ணிட்டு பார்க்கும் போதும் அது ஃபுல்லாவே புரிஞ்சிச்சு சார். ஆக்சுவலா இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஐடிஆர் யூ பண்ணும் போது நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி இந்த அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஃபில்டா அதெல்லாம் போட்டு இன்னைக்கு பண்ணோம் சார். இந்த நாலேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சார். பட் எல்லாமே இங்கேருந்து லேர்ன் பண்ணிடுவோம். உங்ககிட்ட இது பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே நம்ம இது மூலமா தான் வந்தது. முதல்ல நான் வந்து பிபிஓல இருந்தேன் சார். அதுக்கப்புறம் இந்த ஃபிளெஜ் இந்த இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நியூவா இருந்தது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்பி இந்த கிளாஸ் நீங்க வந்தாலே போதும், நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு இருந்தது. ஸோ என்ன நாலேஜோட நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், லேர்ன் பண்ணதுக்கு எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவே சொல்ல முடியும் சார். இந்த 5 டே கிளாஸ் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். 8 o'clock டு அந்த கரெக்டா அந்த 8 o'clock டு 10:30 வரைக்கும் 11:30 ஆயிருக்கு. பட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த கான்செப்ட் அந்த டெஃபினேஷன்ஸ் யூ கேன் ஸ்கிப் கூட பண்ணிருக்கலாம். பட் ஆனா அதுல இருந்து சொல்லி 80C வரைக்கும் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொன்றும் சொன்னீங்க. நான் இப்ப அதுக்கு எனக்கு 80G இருக்குதே கூட தெரியாது. எனக்கு இந்த கிளாஸ் மூலமா 80GG இதுவும் அந்த 80DDனா என்னது, 80Eனா என்ன, 80 CCC D, 80CCC1B 2 அந்த செக்ஷன்ஸ்லாம் இதுல தான் லேர்ன் பண்ணிட்டேன் சார். அதே போல ITR 4லயும் நம்ம வந்து ப்ரிசர்வ்ட் இன்கம் நம்மள டிஸ்க்ளோசர் ஆஃப் எக்ஸாம்ட்டு நம்மளுக்குலாம் தெரியாது. அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது சார். அதே மாதிரி நீங்க ப்ராக்டிக்கலா அந்த இது சொல்லி நோட்டீஸ் வர்றது, இன்கம் டேக்ஸ் மேனுவலா அதெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ஆரம்பத்துல முடிக்கும் இந்த செக்ஷன் சூப்பரா இருந்தது சார். எந்த வித ஒரு ஒரு இது டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை. நாங்க பிடிஎஃப் பார்த்தாலே இன்னைக்கு அது சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு வருது சார். அதனால இன்னைக்கு நான் சந்தோஷ் சார்கிட்டையும் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி கிடைச்சது. ஏன்னா எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் தெரியல. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கிளாஸஸ்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னதுன்னா 10,000 ஆகும், 5,000 அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபுல்லா லேர்ன் பண்ணி நான் யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க இதுவும் இல்லை. பட் நம்ம ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளவு பெருசா, பட் இவ்வளோ பேர் 130 மெம்பர்ஸ் இருந்து இவ்வளோ பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டைம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா நம்மளுக்கு அந்த டைம் ஒவ்வொரு நாளும் கிடைச்சு ஒவ்வொரு பேருக்கும் அது என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ அதை அப்பப்போ நீங்க சார்ட்லயும் பாக்குறீங்க, அதே டைம்ல கேக்குறீங்க. அந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ஒவ்வொரு அந்த அஹ், அந்த ITR 2 அன்னைக்கு செகண்ட் டே செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லி கொடுக்கும் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி அது சொல்லி கொடுக்கும்போது சரி, ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதே போல நாங்க 80E அதெல்லாம் அந்த அது கத்துக்கும் போது ரொம்ப புதுசா இருந்தது சார். அதே போல அரியர்ஸ் இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பண்ண எனக்கு தெரியவே தெரியாது சார். பட் அது ஒரு ஒரு புதிய விஷயம், ஒரு லேர்ன் பண்ணிடும். ஒரு 5 நாள்ல எங்க நாலேஜுக்கு நிறைய லேர்ன் பண்ணணும், ஒரு சந்தோஷமா சொல்லும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு பர்பஸ் லேர்ன் பண்ணிடும், ஒரு ஒரு தெரிஞ்சுக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்யூ டீட்டெயிலா. பிரதீப் சார். ஸோ ஆக்சுவலி நான் வந்து நம்ம 1 to 5 days வரைக்கும் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அந்த பிபிடி சரி ஷோ பண்ணிட்டு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லணும்னு நினச்சேன். பட் பிரதீப் சார் வந்து அவரே வந்து A to Z சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மறுபடியும் அந்த பிபிடி வந்து காமிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதீப் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ராஜேஷ் சார், அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து நான் வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிட்ஃபால்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஓகே, யாதவ் பாலாஜி வந்து டைமிங்ல வந்து கன்னா இருக்காரு. 8 o'clock 8 o'clock வந்து வந்துடுவாங்க. இது வரைக்கும் நான் எங்க ஒரு கிளாஸ்லயும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரி இல்லை. 8 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. இது வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப காமிக்குது. ஓகே, உங்களுக்காக வந்து நிறைய பேர் வராங்க. ஓகே, நம்ம வந்து மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணாம நம்ம வந்து 8 o'clock வந்து ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அவர் சொல்ற பிபிடி பாயிண்ட் பை பாயிண்ட் அந்த பிபிடி வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நான் அவர் சொன்ன மாதிரி மற்ற கிளாஸ்க்குலாம் நான் போயிருக்கேன். ஒரு 15,000 செலவு பண்ணிட்டுலாம் நான் போயிருக்கேன். புக்கு பெருசா கொடுத்துருவாங்க. அந்த புக்கு கொடுத்துட்டு நமக்கு இந்த புக்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஒரு ஃப்ளோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஃப்ளோ சார்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாம நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஓகே, வந்தோமா அந்த பாயிண்ட்டுக்கு பதில். ஓகே, அந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாரு.
அதுக்கு மட்டும்தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த 2 இயர்ஸ் டூ ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த 2 ஹவர்ஸ் கிளாஸ்ல மற்ற எந்த ஒரு விஷயமும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. தற்பெருமை இந்த மாதிரி பண்ணிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிருக்கேன் பேசுறாரு. அந்த பாயிண்ட் என்னவோ பாயிண்ட் மட்டும் தான் பேசுறாரு. ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து யூடியூப்லலாம் நான் பார்ப்பேன், 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த பாயிண்ட் வந்து கடைசியா சொல்லுவாங்க, இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு ரிலீவென்ட் இல்லாம பல பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம நிறைய வாட்டி தேடி 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 பாக்குறது. பட் இதே மாதிரி ஃப்ளோ இருக்கு. ஒரு ஃப்ளோனா இந்த ITR1, ITR4, அப்புறமா ITRUன்ட்டு சொல்லி நீங்க ஒரு ஃப்ளோ பண்ணிட்டு அது நமக்கு தேவை. நமக்கு என்ன பிசினஸ்க்கு தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து கிளியரா வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு 10 டேஸா நான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேல வந்து நான் நியூ ரெசியூம்ல தான் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்கு வந்த உடனே நியூ ரெசியூம் வந்து டிஃபால்ட்டா வந்து நியூ நியூ ரெசியூம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, நான் எல்லாமே ஓல்டு ரெசியூம் தான் நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ போர்ட்டல்ல வந்து ஓல்டு ரெசியூம் தான் இருக்கும், இதுதான் இருக்கும்ட்டு நிறைய இது வந்து இருக்கு. இனிமே வந்து இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஓல்டு ரெசியூம் பெஸ்டா இந்த நியூ ரெசியூம் பெஸ்டான்ட்டு நான் வந்து சொல்றது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கால்குலேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு கூட வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து PDF கன்வெர்ட் பண்ணி அதை கொடுத்தேன். நீங்க இதுதான் வந்து டேக்ஸ் வருது, ஈஸியா இருக்கு. பட் தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் ஃபாதர்ஸ் இருக்கு. அந்த கிஃப்ட் ஃப்ரம் மதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி கேஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது கரெக்டா இருக்குமா இருக்காதான்றது நமக்கு தெரியாது, பயம். எல்லா விஷயத்தையும் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதும் சரி, GST ஃபைல் பண்றதும் சரி, கொஞ்சம் பயந்து பயந்து தான் பண்ணுவேன். நல்ல கிளைண்டா இருந்தா தான் பண்ணுவேன், நல்ல கிளைண்ட் இருந்தா தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த புதுசா இருந்தது இந்த கிஃப்ட் இது. அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்ட்டு ஒன்று சொன்னீங்க. அது புதுசா இருந்தது எனக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்கம் டேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாது, ஃபைலிங் இருக்குன்னு தெரியாது. அது வந்து நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 115 BAC வந்து சொன்னீங்க. இன்னைக்குல இருந்து தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 115 BAC வந்து ஃபைல் பண்றதுக்கு ஃபார்ம் வந்து நான் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா இருந்தாலும் நேரா வந்து ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருவேன். ஆடிட்டர் தான் ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து நான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை வந்து நான் ஃபைல் பண்ணதில்லை, அவாய்ட் பண்ணிடுவேன். ஈவன் தோ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் லிமிட் வந்து கம்மியா இருந்தா கூட நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து நான் நியூ பிசினஸ் எடுப்பேன். மெயினா வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பாயிண்ட் மட்டும் சொன்னதுல, அதுவும் எங்களுக்கு உங்களுடைய டைமை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கிளீனா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ் யாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு சாரை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வந்து எல்லா கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். தேங்க்யூ ராஜேஷ் சார். அடுத்தது வந்து அமுதாராணி மேம். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேம். சார் எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆடிட்டர் வந்து ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்தாங்கன்னா, பட் அதுல இருக்கிற ஒரு செக்ஷனும் பார்க்கும்போது எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ நான் வந்து நான் அக்கௌண்டிங் பீப்புள். ஸோ இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுனால எனக்கு அதோட இது எதுவுமே தெரியாம இருந்தது. பட் நான் அந்த பர்பஸ்க்காக தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து பாலாஜி சார் சொல்லி கொடுக்கும்போது ஒரு இதுவும் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு அந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு செக்ஷனும் வந்து இதுக்குதான் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்தாங்க. ITR1 எதுக்கு, 2 எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு இந்த கிளாஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராணி மேடம். பச்சையப்பன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சாரோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாரோட கிளாஸ் மீட் பண்ணிட்டு ITR1 வந்து 4 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேலரி வித் கேபிட்டல் கெயினும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஒரு கம்பெனிக்கு இப்போதான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே இன்னும் ட்ரை பண்ணல. ஆனால் ரொம்ப கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போதும் நம்ம அதை மேனுவலாக ஒர்க் பண்ணும் போதும் அட் டைம்ல அந்த டவுட்டை கிளியர் பண்றாரு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். எல்லா கிளாஸ் நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ன சொல்லுவாங்க, டவுட்ஸை வந்து லாஸ்ட்ல வச்சுக்கலாம், சீசன் ஆஃப் எண்ட் ஆஃப் த சீசன் வச்சுக்கலாம்னு சொல்லுவோம். ஆனா அந்த டவுட்ஸை அந்த டைம்ல கிளியர் பண்ணும் போது தான் அவங்களுக்கு கரெக்டா புரியும். எண்ட் ஆஃப் த செஷன்னா அது எல்லாருமே மறந்துடுவாங்க. ஆனா இது வந்து அந்த பெனிஃபிட் ரொம்ப பெனிஃபிட் நமக்கு. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு செக்ஷனும் சொல்லும் போதும் இந்த செக்ஷனை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இந்த PPTல இருக்கு, நீங்க பார்க்கலன்னா கூட பாத்துருங்க
அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் என்னன்னா பிபிடி கொடுத்துருவோம் இல்லை வீடியோ கொடுத்துருவோம், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றத விட நேற்று இது முடியலையா இன்னைக்கு பார்த்துட்டு அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அந்த டைமிங்கு அதே மாதிரி ஷார்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 8 மணினா 8 மணி ஷார்ப்பாக எடுப்பேன். அதுதான் அந்த 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டிலேவோ இல்லை 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இன்னும் 4 பேர் வரல அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்றது கிடையாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நாங்க லேர்ன் பண்ண தான் தெரியும். இப்பதான் நாங்க 1 2 அட்டன் பண்ணி ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைலிங் எல்லாமே. ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண தான் நிறைய டவுட்ஸ் வரும்போது நீங்க கொடுத்துருக்க பிபிடி பிளஸ் அந்த ஒர்க்கிங்கு அதெல்லாமே நாங்க செக்லிஸ்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பெச்சிபன் சார். ஆமாம் சார். நான் ஒரு அக்கௌண்ட்டாக தான் சார் ஒர்க் பண்ணேன். அது வரைக்கும் நான் அக்கௌண்ட்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜிஎஸ்டிஆர் 9 நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸை வச்சு தான் நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணேன். ஒரு 4 கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து உங்களோட இந்த அப்ரோச்சிங் வே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இன்கம் டேக்ஸ் தான் ஃபைல் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட்ல தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். இது வரைக்கும் நான் ஃபைல் பண்ணது கிடையாது. ஆனால் நிறைய ஃபைல்ஸ் பார்த்துருக்கேன். 1லேருந்து 6 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதனால இப்போதான் அதை எடுத்து பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். உங்களை எப்படி பண்ணா கிளாஸஸ் நல்லா அந்த வே ஆஃப் டீச்சிங் அருமையாக இருந்தது சார். சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமேலும் உங்கள் கிளாஸ் நான் விடாமல் அட்டன் பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சில பர்சன் சார் ரெகுலராக ஒரு எல்லா கிளாஸ்லையும். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆல்ரெடி கிளாஸ் லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணேன். ஸோ இந்த வருஷம் ஏன் திரும்ப ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய கிளாஸஸோட இந்த குவாலிட்டி ரைட்டுங்களா. ஸோ நம்ம வந்தால் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். புதுசாக இந்த வருஷம் இருக்கும், ஏன்னா எதுவுமே மாற்றம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் என்ன ஒரு நம்ம கற்றுக்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஸோ அதை ஆஸ் யூஷுவல் வந்து யாதவ் பாலா சார் வந்து அதில் செண்டை முடிச்சிருவாரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து அதை அவங்கள்ட்ட கொஷின் கேட்கணும், அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணால் அப்பயுமே அதுக்கு அப்பப்போ பதில் சொல்லிகிட்டே இருப்பார். பதில் சொல்லுவார், அப்ரோச் பண்ணுவார், அப்ரிசியேட் பண்ணுவார். அட் சேம் டைம் வந்து நம்ம டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவார். ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்தால் எண்ட் ஆஃப் த செஷனில் பேசிக்கலாம்னு சொல்லி அப்பவும் அதை கிளியர் பண்ணிடுவார். ஸோ நம்மளுடைய என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது வந்து கிளியர் ஆயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸில் வந்து ஒரு பிபிடி ஸ்லைடை வச்சு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து ஒரு 10-15 ஸ்லைடை ஓட்டிட்டு போகிற டைப் நம்ம கிளாஸ் இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்னா அது 10 டாபிக், 10 இன்னைக்கு அஜெண்டா போட்டிருந்தோம்னா அந்த 10 அஜெண்டாவும் எண்ட் ஆஃப் த செஷனில் கிளியர் ஆயிரும், வித் டவுட்ஸும் கிளியர் ஆயிரும் நமக்கு. ஸோ அந்த அஜெண்டா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவார். அதுக்காக தான் அவர் வந்து அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுங்கிற மாதிரி அந்த பிளானிங் பக்காவாக அவர் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன இன்னைக்கு அஜெண்டா அதை நம்ம பண்ண போகிறோம், அதை கரெக்டாக எக்ஸிக்யூஷனும் பண்ணி முடிச்சிடுறாரு, வித் மெம்பர்ஸோட டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்பயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாலாஜி சாருக்கு தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருமே என்னதான் கற்றுக்கிட்டாலும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் லாங் ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டே இருந்தோம்னா தான், அதுவும் பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம ஃபீல்டில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் பத்தலைங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டடாக இருக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா ஆர்டிக்கலையும் நம்ம ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்க முடியாது. நோட்டிஃபிகேஷன்ஸு, ஆர்டிகல்ஸு, அமெண்ட்மெண்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. பட் அது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அதை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்கறது, அது நம்ம முழுமையாக நமக்கு வந்து சேருது. ஸோ அதுக்கும் என்னோட தேங்க்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டைம் வந்து எண்ட் ஆஃப் இதில் பார்க்க மாட்டோம், அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு Q&A அப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக யார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது முடிக்கிறாங்களோ அப்போ வரையும் அந்த டைம் போயிட்டுருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எந்த கிளாஸ்லையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. யாதவ் பாலா சார் கட்டாயம் பண்ண மாட்டார், சந்தோஷ் சாரும் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தால் நான் என்னோட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய குவாலிட்டி. டைம் மட்டும் பார்த்து முடிக்காம என்ன இதுக்காக நம்ம எடுத்தோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த விஷயத்த முடிச்சு அவங்க கிளியர் ஆகிட்டு போகணும். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து போகிறாங்க, கிளியர் ஆகிட்டு போகணும். அதை இதுவரையுமே நான் அட்டன் பண்ண எல்லா இதுலேயும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகுங்கிறது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி எப்பயுமே அந்த
லாஸ்ட் செஷன் நம்மளோட இதில் வந்து Q&A வந்து எப்பயுமே பிரமாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளமே, எனக்கு இருக்க சந்தேகத்தை நான் யார்கிட்ட போய் கேட்கறது, யார் என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம், இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சின்னது நின்றோம். இந்த சந்தேகத்தை எப்போ கிளியர் பண்ணுவாங்க, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஐடிஆர் பண்ணுற டைமாக இருக்கட்டும், த்ரூ அவுட் இயர் நமக்கு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், மற்ற பிஎஃப் இஎஸ்ஐ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டடாக இருக்குது இந்த விஷயம். ஸோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிலம்பரசன் சார். அப்துல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நான் போன டைம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணல. ஸோ இதுதான் என்னுடைய லைவ் கிளாஸு. பட் 1 மந்த் முன்னால் தான் நான் ஆஃப்லைனில் வந்து அந்த கிளாஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேபி இந்த மந்த் எண்டில் நாங்கள் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து அசஸ்மெண்ட் 24-25க்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் அதை சீக்கிரமாக படிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸ் வாங்கியிருக்கேன். வாங்கி அதை படிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் ஐடிஆர் 1 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்குள்ளே அந்த கிளாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ லைவ் கிளாஸில் என்னால் அட்டன் பண்ண சொல்ல ஏதோ ஒரு டவுட்னா டக்குன்னு ஒரு அதில் சேட் பாக்ஸில் என்னால் போட முடியுது. ஸோ அது ரெண்டு கிளாஸும் உள்ள கம்பேர் பண்ண சொல்ல இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் போன டைம் நான் இந்த ஃபீல்ட்லே இல்லை. இப்போ தான் நான் வந்து இந்த ஆடிட்டிங் ஃபீல்ட்லேயே நான் வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு இது புதுசு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, போன டைம் கிளாஸில் உள்ள பிபிடியும் இந்த டைம் உள்ள கிளாஸ் பிபிடியுமே நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நியூ ரிஜிமி ஓல்டு ரிஜிமி அப்படின்னாலும் இந்த சம்டைம் செக்ஷன் 80C அப்படின்னு வர சொல்ல அதுக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய புதுசாக நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்லேடை கொண்டு வராமல் புது ஸ்லேடாக கொண்டு வந்து நல்லா அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து நிறைய இடத்துல வந்து ஆஃப்லைன் கோர்ஸு நிறைய இடத்துல நடக்குது. இப்போ நம்ம லைவாக பார்க்க சொல்ல என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, ஆஃப்லைன் கோர்ஸ் நான் போயிருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 பேர் மொத்தமாக கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பிபிடி போடுவாங்க. நம்ம எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருப்போம், அது சரியாகவே தெரியாது, ஒருத்தவங்க மட்டும் தான் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சேட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்னா அதே மாதிரி அங்கே லைவாக நம்மளால் கேட்க முடியாது அந்த இடத்துல. ஸோ ஒரு கொஸ்டினை நோட் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு இதில் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக தான் நம்மளால் அந்த கொஸ்டின் கேட்க முடியும். அதுவும் அந்த மைக்கு ஒவ்வொருத்தராக மாறி மாறி நம்மளுக்கு வரத்துக்குள்ளேயே ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆயிரும். நம்மளுக்கு அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் மெயினாக வந்து லைவ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் 8 மணினா சில பேர் வந்து ஒரு 8:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே பேசிட்டு கிளாஸ்க்குள்ளே போவாங்க. ஆனால் யாதவ் பாலாஜி எடுத்த உடனே கரெக்டாக 8:03க்கே வந்து டைரெக்டாக கிளாஸ் உள்ள போயிடுவாங்க. ஸோ இது என்ன, அதாவது 8:03 போனாலும் அந்த ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுவாரு. இப்போ நம்ம 10 நிமிஷமா இருந்துட்டு ஒரு 8:15க்கு வந்து கிளாஸ் ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த டெய்லி 10 நிமிஷம் நம்ம 10 மினிட்ஸ் மிஸ் ஆயினாலே அதில் ஏதோ ஒரு சம்திங் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த கிளாஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலே ஆகாது. அப்படி இருக்கும். நான் மிஸ் பண்ணல, எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணல, எல்லா கிளாஸ்லையுமே இருந்திருக்கேன். எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த சீசனை விட அந்த 15 மினிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே இருந்துச்சு. ஏன்னா விட்டுறக்கூடாது. நிறைய பேர் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் விட்டுருவாங்க. அதாவது ஒரு ஒரு ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த மூவில வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் அதே மாதிரி தான் டக்குன்னு போய் உட்காந்துடணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸுமே ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா கிளாஸ் இவ்வளோ நாளா ஆயிடுச்சு, இந்த கிளாஸ் ஏன்டா முடியுதோ அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கு. நான் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பா வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். எவ்ரி இயர் அட்டன் பண்ணுவேன். நீங்க என்ன கோர்ஸ் இது பண்ணாலுமே அட்டன் பண்ணுவோம். மேபி எனக்கு தெரியதோ தெரியலையோ, மேபி நீங்க சொல்ல அதுல ஏதோ ஒரு சம்திங் நல்ல ஆக்சுவலா கிளாஸை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து யாதவ் பாலாஜி சார் சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, இதை மாதிரி ஃபேக்கா வந்து யாருக்குமே வந்து கிளைம் பண்ணி கொடுக்காதீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து எல்லா இயருமே ரன் பண்ணணும், நல்ல ஒரு ஃபீல்டு நல்லா வரணும் அப்படின்னா ஸோ இதை மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் எதுவுமே நீங்க பண்ணாதீங்க, ஜென்யூனா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்களா இருந்துச்சு. டெய்லியுமே நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ண சொல்ல அவர் சொன்ன விஷயங்களை நம்ம அப்படியே நல்லா மைண்டுக்கு வந்துச்சு. ஓகே, நம்ம அந்த ஃபீல்டை வந்து லாங்காக நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ இதை மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதாவது நான் அந்த கிளாஸ் பார்க்காமே நான் ஜஸ்ட் யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்து நான் பண்ணியிருப்பேன். பட் இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டீட்டெயிலு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க் பண்ண சொல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஒரு பயம் இல்லை. இப்போ நான் ஐடிஆர் 1 நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கு. நம்ம கரெக்டாக தான் வந்து செக்ஷன்ஸ் படி அவைல் பண்ணியிருக்கோம், எதுவுமே
பண்ணல அப்படின்னு. பட் ஆனால் நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே வந்து இன்னும் காசு வாங்குற அளவுக்கு நான் பண்ணல. இன்னைக்கு தான் ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க ஐடியா ரிட்டர்னு. பட் அவங்களுக்கு ரீஃபண்ட் நிறைய இருந்துச்சு, டிடிஎஸ் மூலமா ரீஃபண்ட் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வருது. இப்போ நான் அவர்கிட்ட இதே மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன், நியூ ரெஜியூமே படி பண்ணி பார்த்தேன், ஓல்டு ரெஜியூமே படி பண்ணி பார்த்தேன். சார் உங்களுக்கு டேக்ஸ் தான் வருது, ஸோ பே பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் டேக்ஸ்லாம் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு பெய்டு கிளைண்ட் மாதிரி கிடைச்சாரு. இல்லை நான் பே பண்ண மாட்டேன், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எனக்கு ரீஃபண்டை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அப்போ சொன்னேன், சார் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 16 வந்து நியூ ரெஜியூமே படி கொடுத்துருக்காங்க, நம்ம ஓல்டு ரெஜியூமே படி போகலாம். ஓல்டு ரெஜியூமில் தான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் நிறைய அவைல் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஓல்டு ரெஜியூமே படியுமே எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணல, இன்சூரன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது சார், எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணல. நீங்கள் நியூ ரெஜியூமே படி தான் அவங்க இன்கம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க சார், ஸோ எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் போன டைம் ஒருத்தங்க எனக்கு ரீஃபண்டே வாங்கி தந்தாங்க சார், நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்புல. சரி, ஓகே சார், சரி நீங்கள் பழைய அவங்களே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். எனக்கு வேற வழி தெரில. சரி, ஓகே, நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அமௌண்ட் பல்காக அவர் பே பண்ணுற மாதிரி வருது, நல்ல இன்கம் வாங்குறாரு, 1,50,000 கிட்ட மந்த்லி வாங்குறாரு. அவர்கிட்ட என்ன சொன்னா, சார் ஏதோ ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணி விட்டுருங்க சார், சின்ன அமௌண்ட்னாலும் கூட பே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. பட் அவர் ஓகே, அவர் இப்போ இதாகிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் நல்ல இதாக யாராவது கிடைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் சார். இந்த கிளாஸ் மூலமாக அது ஒரு இது கிடைச்சிது. நான் எவ்ரி இயர் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் சார். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது சார். ஆக்சுவலாக அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜாயின் பண்ண மாதிரி, ஒரு நியூ ஃபேமிலி நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுங்கள் சார். ஒரு கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணாலுமே ஓகே தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவாக எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஒரு டீமாக இருக்கும். ஆக்சுவலாக டீமாக இருக்க சொல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் சார். சிம்பிளாக சொல்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு பவர் இருக்கும். யாராவது எதுவாக இருந்தால் நம்ம ஒரு அசோசியேஷன் இருக்கும் சார். சிம்பிளாக என்னால் அப்படி தான் சொல்ல முடியுது. ஸோ அதை நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து இதாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் இப்போ தான் என்னுடைய கேரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு பில்லர் இப்படி தான் சொல்ல முடியும். நிறைய பில்லரில் நீங்கள் வந்து ஒரு மெயின் பில்லராக என்னுடைய கேரியருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லராக போட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்தராக நான் எல்லா கிளாஸுமே வந்து நான் வந்து அட்டன் பண்ணுவேன் சார் அப்படின்னு தெரியப்படுத்திடுறேன். ரொம்ப நன்றிலாம். ஆனால் நீங்கள் வாங்குற அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுற கிளாஸுக்கும் டோட்டலாகவே வந்து டிஃப்ரென்ஸ், எல்லாருமே அதான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின் சார் உங்ககிட்ட கேட்குற வேண்டியது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டா 2 பேரும் யாருன்னு கூட நீங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலாக 2,000 தான் சார் வாங்கிறீங்க. நீங்கள் நினச்சா ஒரு 10,000 இதுக்கு மேலேயோ மேபி வாங்கியிருக்கலாம். கண்டிப்பா பே பண்றவங்க இருக்காங்க. பட் இதெல்லாம் மீறி ஒரு 2,000ல நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏன் சார் அந்த தாட் வருது இதை மாதிரி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும்? ஏன்னா இது வந்து மணி மைண்டடே கிடையாது சார். மணி மைண்டட்னா இதை மாதிரி பண்ண முடியாது. நிறைய மணி மைண்டட் இதுவும் இருக்கு. நிறைய கோர்ஸ் நானும் பார்த்துருக்கேன், பே பண்ணியிருக்கேன், பல்கா பே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது இந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை. அவ்வளோ காசு அவங்க வாங்கினாலுமே நான் அவங்கள குறை சொல்லல, பட் இந்த அளவுக்கு ஆக்டிவாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு இல்லை சார். நிறைய பே பண்ணி படிச்சுட்டு நிறைய இருக்குது. பைஜூஸ்ல இருந்து எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது. யாருமே வந்து இவ்வளவு கம்மியான ரேட்டில் நீங்கள் நினச்சா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கலாம் சார் இந்த கோர்ஸ். பட் ஆனால் ஏதோ ஒரு சம்திங் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் போதும்னு நினைச்சதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஆக்சுவலாக எங்களுக்கு ஆக்சுவலி சார் நம்ம ரெகுலரா 2 இயரா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டேனே, இதுல என்ன புதுசா சொல்லி தர போறாரு, இதுக்கு ஏன் நான் திருப்பி அடிஷனலா இவ்வளவு பே பண்ணணும்? ஏன்னா என்கிட்ட இருக்க என் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க மெம்பர்ஸ். நான் மெம்பர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, லாஸ்ட் 2 இயராவே நம்ம கிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கிட்ட திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க நம்மளை நம்பி. ஸோ அவங்க வரவங்களுக்கு நம்ம என்ன பெஸ்டா என்ன பெட்டரா அவங்க வந்து வர வைக்கிறதுக்கு நம்மளால என்ன வந்து அஃபோர்டபுளா கொடுக்க முடியும், அதுதான் மெயின் அந்த கன்சர்னே. ஸோ அதனால எந்த அளவுக்கு என்னால பெட்டரா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புதுசா யாரும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கம்மியான பிரைஸா பிக்ஸ் பண்ணுவோம். சரி, வரவங்க வந்து வரட்டும், நம்ம இதுல வேல்யூ ஆட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது சார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண, நம்ம கணேசமூர்த்தி சார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண. ஸோ ஓகே, 2ஆ நம்ம பிரிச்சுக்கலாம் போர்ஷனை. ITR 1 for you யாதவ் பாலா சாரும், அதுக்கப்புறம் 2, 3, 5, 6 அண்ட் டேக்ஸ் ஆடிட் கேஸும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணலாம்.
ஸோ இதுல இன்க்ளூட் பண்றதுனால காஸ்ட் அதிகமாகும். நான் இதை கொடுத்துருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5K தான் என்னால நான் ஒரு அந்த பட்ஜெட்ல வந்து நின்றுச்சு. 5,000 இந்த கோர்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுதான் என்னுடைய பட்ஜெட்ல மைண்ட்ல வந்தது. அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணேன், ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆல்ரெடி 1,4U அட்டன் பண்ணிருக்காங்க, 2,3 அட்டன் பண்ணிருக்காங்க. திருப்பி அவங்க வந்து நான் அதையே பே பண்ண திருப்பி நான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட கூடாது. இதுல ஒரு நியூ கண்டென்ட்டை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரே இதுல சரி ஓகே, அப்போ வந்து நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து என்னால பெஸ்டா என்ன கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் 1,999 ஃபிக்ஸ் பண்ணது மெம்பர்ஸுக்கு. அதுக்கப்புறம் நான் மெம்பருக்கு ஃபர்ஸ்ட் வர 30 பேருக்கு வந்து 2,499 ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஃபேக்ட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்தர் நான் அட்டன் பண்ணுவோம் சார், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுறோம் சார். நன்றி சார். அப்துல், தேங்க்யூ அப்துல். ஸோ அப்துல், உங்களுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் டிப்ஸ் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே நெட்வொர்க் மிஸ், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவ்வளோவா இல்லை சொல்லி. ஸோ அது தேவையும் கூட கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமா தான் பிஸ்னஸ் வரணும், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நிறைய பிஸ்னஸ் வந்து அன்னோன் பீப்புள்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ, அதில் அக்கௌண்ட் வச்சுருங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டிங் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று, நீங்கள் நார்மலாக வந்து கேன்வாவில் போய் டிசைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இருந்தீங்கன்னா கேன்வாவில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டிசைன் உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு மேட்டரை மட்டும் டைப் பண்ணிடலாம். தட்ஸ் மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் டியூ டேட் வந்து 31st அன்னைக்கு இருக்குது அப்படி சொல்லி ஒரு மேட்டர் டைப் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் சோஷியல் மீடியா, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட வைக்கலாம். இன்னும் பெஸ்ட் ஐடியானா, இன்கேஸ் வந்து நீங்கள் கேமரா ஷாய் இல்லைன்னா நீங்களே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த ஜஸ்ட் மேட்டர் மட்டும் சொல்லிட்டு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேஸ்க்கு வந்து 31st லாஸ்ட் வந்து டியூ டேட் இருக்கு, அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வருத்தப்படுவீங்க. கொஞ்சம் காமெடி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ 31st அப்புறமா பெனால்ட்டி வந்துடும், அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிடுங்க சொல்லி அந்த மாதிரி சின்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க சோஷியல் மீடியாவில் போட்டீங்கன்னா அது வந்து ஒருத்தர் லைக் பண்ணா ஒருத்தர் ஷேர் பண்ணாலே வந்து நிறைய பரவிடும். ஸோ வீடியோ கண்டென்ட் வந்து அதிகமாக ரீச் ஆகும். ஸோ அது மூலியமா கூட உங்களுக்கு பிஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் வரணும் அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஃப்ரெண்ட் மூலியமாவும் நிறைய பிஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் திங், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பெய்டு கிளைண்ட் வந்தாரு, அவர் வந்து எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும் அப்படி சொல்லி ஸோ இக்னோர் பண்றதே பெட்டர். அந்த மாதிரி கிளைண்ட்டே வேணாம். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நீங்க ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு பேமெண்ட் வந்துருச்சு, ஹாப்பியா இருக்கும். பட் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமே சடன்லி வந்து உங்க ஒரு ஃபியர்னஸ் அதிகமாயிரும். ஐயோ நம்ம ஃபைல் பண்ணி கொடுத்தோம், நோட்டீஸ் வந்துருச்சு. இப்போ கிளைண்ட் வந்து டைரக்டா உங்க மேலே தான் பலி தூக்கி போடுவாரு. அவர் வந்து நான் தான் சொன்னேன் ரீஃபண்ட் வாங்கினாரு அப்படி சொல்ல மாட்டாரு. எனக்கு என்ன தெரியாது, அப்துல் தான் ஃபைல் பண்ணாரு, அப்துல்லா போய் பிடிச்சிக்கோங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் அந்த மாதிரி ரீஃபண்ட் கேஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜென்யூனா இருந்தால் தாராளமாக ரீஃபண்ட் வாங்கித்தாங்க. இல்லை கிளைண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும்னா அப்போ நீங்கள் வேற ஆள் பார்த்துக்கணும் சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அதான் பெட்டர். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லாங் டேர்ம் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபீல்டில் நிற்கணும்னா ஃபேக் இது அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் பெட்டர். இல்லைன்னா கூடிய சீக்கிரம் ஐயோ இவ்வளோ நோட்டீஸ் வருது, இது வருது அது வருது சொல்லி அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி வேற பிஸ்னஸை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் அது ஃபேக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நல்லா பண்ணீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் போட்டும் செகண்ட் கிளைண்ட் வரும்போது பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்ல மேபி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10 கிளைண்ட் தான் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலன்னா அந்த 10 கிளைண்ட்டுக்கே நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 கிளைண்ட்டே ரெஃபரன்ஸ் கேளுங்க. அவங்க 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பிசினஸும் ஓடும். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து அந்த ஒரு கிளைண்ட்டை நீங்க இன்னொரு 2 கிளைண்ட் பிக்கப் பண்ணலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து ரெஃபரன்ஸ்ல தான் ஓடும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க வித் ஃபுல் குவாலிட்டியோட சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளைண்ட் டெஃபினெட்லி இன்னொரு 2-3 கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கேருந்து உங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ இது வேணா ஃபாலோ பண்ணி பாருங்க. கைஸ், அவர் வந்து சொன்னதுல வந்து என்னன்னா, இதுலயே நான் மெம்பரா இருக்கீங்க. ஸோ நான் மெம்பரா இருக்கீங்கன்னா கம்பேர் டு நீங்க மெம்பரை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகமா பே பண்ணுவீங்க. சில பேர் 2,500, 3,000, 3,500 மேக்சிமம் போயிருக்கும். ஸோ அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, மெம்பரா இல்லைன்னா மெம்பர் ஆயிடுங்க. சில பேர் 2,500, 3,500 போயிருக்கவங்களுக்குலாம் மெம்பர்ஷிப் வந்து நான் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். அது வந்து இன்க்ளூடு தான் அதனால நான் அதில் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்து காம்பன்சேஷனா நான் வந்து உங்களுக்கு இது தரேன், நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்றதுனால. அதனால டோன்ட் வரி, அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப்பும் கிடைக்கும். பிளஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக் விபிஏ லாகின் டூல் இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் யாரெல்லாம் வந்து 3,500 பே பண்ணாலும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, அடுத்ததுல இருந்து உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்பேர் டு நான் மெம்பரோட உங்களுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கும். சம் கிளாரிட்டிக்காக அதை சொல்லியிருக்கேன். ரவிச்சந்திரன் சார். சார் வணக்கம் சார். ஐடிஆர்ல வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயம்லாம் சார் வந்து சொன்னாரு.
புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு இப்போ ITR 1 2 3 4 வரைக்கும் நான் பண்ணிடுவேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்லாம் இருக்குது, வர்ற கிளாஸில் நான் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் சார்கிட்ட வந்து எனக்கு நான் இதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்னோட வியூவில் ஆஸ் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்ததுனால என்னோட வியூவில் நான் சார் எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ பொறுமை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து நான் இந்த 4 நாள் கிளாஸில் நான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் கூட ஸ்டாம்பரிங்களா பதில் சொல்லி அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல சார், நான் வந்து ரொம்ப பாராட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ ரவி சார். கோயில்தாஸ் சார். குட் ஈவினிங் சார், கோயில்தாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். குட் ஈவினிங். சந்தோஷ் சார், உங்களோட ஆர்கனைசேஷன் ரொம்ப சூப்பர். எல்லாரும் பாலாசர்னு சொன்னாங்க, உங்களையும் 2 வார்த்தை பேசிக்கணும். உங்களுடைய அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பர். இது மாதிரி யாருமே இந்த யங் சேப் வந்து பண்றது இல்லை. கிட்டத்தட்ட நான் வந்து 2009ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னுடைய பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜிஎஸ்டி தான் இருக்கும். இன்கம் டேக்ஸ் வந்து சின்ன சின்ன லெவல் தான் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஆடிட்டராக இருக்கிறதுனால உன்னோட டவுட்ஸ் கேட்பேன். ஸோ நான் அப்போலேருந்தே ஏங்கிட்டே இருப்பேன், ஏதாவது இன்கம் டேக்ஸ்ல வந்து நம்ம ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாதா. அதாவது நிறைய கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு 5000 கொடுத்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். எப்பவுமே நம்ம தாய்மொழியில் கற்றுக்கிட்டோமா இருக்கா எல்லாம். அது மாதிரி ரொம்ப கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. அந்த பாலாசர் வந்து ரொம்ப பொறுமையா எனக்கு கூட சிலர் இருக்கும், என்னடா இந்த சின்ன கொஸ்டின்ல அவளை போய் கேட்டுட்டு கிடக்காரு அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கும் பாலாசர் பொறுமையா பேசுவாரு. சந்தோஷ் சாருக்கும் வாட்ஸ்அப்ல சார் எனக்கு இது டெவலப் பண்ண முடியல, அதை பார்க்க முடியல அப்படிமா அவரும் அழகா மார்க் பண்ணி இதை இப்படி போங்க அப்படி பண்ணுங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு 2 பேரும் ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நான் வந்து இவ்வளோ லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறீங்க மெம்பர்ஷிப்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் அதை நான் அப்புறம் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன். நான் வந்து திருநெல்வேலியில் எங்களோட அசோசியேஷனில் வந்து நான் செக்ரட்டரியாக இருக்கேன். பாலாசர் நான் திருநெல்வேலியில் மீட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா எல்லாம் தெரியல. நம்ம சேது சாரு, அப்புறம் நம்ம கதிரவன் சாரு, இவங்கெல்லாம் வந்திருப்போம். நீங்களும் ஒரு ட்ரிப் வந்திருந்தீங்க. அப்புறம் நம்ம ஹோட்டலில் வச்சு மீட் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது அவங்களும் சொன்னாங்க அந்த லிங்க்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ண முடியல, வாட்ஸ்அப் வந்து எடுத்தால் பண்ண முடியல. அதை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் நாங்களே எங்கள் அசோசியேஷன் எடுத்து பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நடத்துவாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்போம். கடைசியில் அதை நம்ம எழுதியப்போ அப்புறம் கேட்கறது மறந்துப்போம், இல்லைன்னா டைம் ஆயிரும், கிளாஸும் முடிஞ்சு போவோம். பட் இது வந்து நமக்கு என்னென்ன டவுட்னாலும் அவர் சொன்ன மாதிரி உடனே நம்ம சேட் பாக்ஸில் சேட் பண்ணி, இல்லைன்னா கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்ம எல்லாருடைய டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். ரொம்ப சூப்பர் சார். உங்களுடைய கிளாஸ் வந்து எப்போது மாதிரி வருஷம் தொடரணுங்கிட்டு நான் உங்களை வாழ்த்திக்கிறேன். எப்போது மாதிரி நீங்கள் இது மாதிரி நீட்டாக பண்ணுங்க. அந்த சார் சொன்ன மாதிரி அந்த மெம்பர்ஷிப் சொல்றீங்களா சார், இப்போ நான் வந்து நான் பட் நான் அதை அவங்ககிட்ட அப்போல திரும்ப தனித்தனியாக கேட்டுக்கிறேன். இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சார், இந்த ரெக்கனர் நிறைய அந்த நம்ம நிதி அமிர்தம் போட்டுலாம் புக்ஸ்லாம் நிறைய போடுறாங்க, பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? மந்த்லி மேகசின் இந்த மாதிரி நீங்க லேட்டஸ்ட் அப்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது தமிழ்லயோ இல்லைன்னா இங்கிலீஷ்லயோ ஏதாவது போடுற வாய்ப்பு இருந்தா நீங்க ஃபியூச்சர்ல பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் தான். பட் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். யாதபால சார் கிளாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பே பண்ணி வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடியெல்லாம் ரெக்கார்டிங் கிளாஸ் வாங்கி தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து பாலக்காடு, கேரளா தான் இருக்குது சார். ஆனால் ஒர்க்கிங் எல்லாம் கோயம்புத்தூர் தான். அங்கிருந்து இங்கே வருவேன், ஒர்க் பண்ண வருவேன். சம் கிளைண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் 2 மணிக்கெல்லாம் ரெக்கார்டிங் கிளாஸ்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். நான் பார்ப்பேன் 2 மணிக்கெல்லாம் வந்து ரொம்ப, அப்போ எங்களையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு. அது எதனால அந்த இது வந்து பண்றோம்னா, மேபி சில பேர் மிஸ் அவுட் ஆகுறாங்க. அதை டக்குன்னு நான் அந்த ரெக்கார்ட் பார்த்துட்டு நாளைக்கு உடனே நான் லைவ் ஜாயின் பண்ணா போது அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால தான் முன்னாடி எந்த அளவுக்கு ஃபாஸ்டா அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்தேன். கிளாஸ்ல அட்டன் பண்ணிக்க வேற கிளாஸ், இந்த மாதிரி சின்சியரா யாரும் ஒர்க் பண்ணது இல்லை. நீங்க எல்லாத்தையுமே பார்த்து செய்றீங்க, அது வந்து நான் பாராட்டுறேன் அந்த விஷயத்துல. நீ யாதபால சொல்லிட்டோம்னா நல்லா கிளாஸ் எடுத்தாரு, எல்லாருமே புரியுற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் அப்பப்போ கிளியர் பண்றாரு. வெள்ளங்குட்டு சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரேவும் இன்கம் டேக்ஸ் கிளாஸும் பிஎஃப் கிளாஸும் யாதவ் பாலாஜி சார் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். அவரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து நல்லா இருக்கும் சார். இந்த வருஷம் ஏன் ஜாயின் பண்ணனா இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், அவர் எக்ஸ்ட்ராலாம் இன்னும் சொல்லி தருவாரு அப்படின்ற ஒரு தாட்ல தான் சார் நான் ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் யாதவ் பாலாஜி சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். பிரதீப்குமார் சார். சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் ஐடிக்கு. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜிஎஸ்டி ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்கியிருக்கேன், டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட்
9C கூட வாங்கியிருக்கேன் சார். ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9C கிளாஸஸ் வாங்கியிருக்கேன். ஆனா ஓகே ஓகே அந்த கிளாஸஸ் என்கிட்ட இருக்கும்போது என்ன தோணும்னா, நம்ம கிட்ட ரெக்கார்ட் தானே இருக்கு, எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கரெக்டா டியூ டேட் கிட்ட அந்த கோர்ஸ் முடிகிற டியூரேஷன்ல தான் உட்காந்து ஹரிபரியா பார்ப்பேன். இந்த ஓகே லைவ் கிளாஸ் வாங்கும்போது அப்படிதான் யோசிச்சேன், சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு டைம் ஒதுக்கி கொஞ்சம் ஒரு இதுவா போயிட்டு இருக்கு சார். லைவ் கிளாஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டா அதுக்கு டைம் ஒதுக்கி பாக்குறது, ஓகே டவுட்ஸ் உடனே கிளியர் பண்ணிக்கிறது, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே எனக்கு இருக்க அப்துல் சார் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இருக்கு, எப்படி இந்த ப்ரைஸ்க்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே கன்சல்டன்ட் கிட்ட நான் இஎஸ்ஐபிஎஃப் கத்துக்கும் போது அவங்க என்கிட்ட 10,000 சார்ஜ் பண்ணாங்க, வெறும் மந்த்லி ஃபைலிங்ஸ் சொல்லி கொடுக்குவேன். ஓ என்கிட்ட கிளைண்ட்ஸ் ஆமா சார், வெறும் மந்த்லி ஃபைலிங் சொல்லி கொடுப்பேன் எனக்கு வாங்கினாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டதுக்கு அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அதுக்கப்புறம் சரி என்னோட ஜிஎஸ்டி அண்ட் இஎஸ்ஐபிஎஃப் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணுவேன். ஐடி கிளைண்ட்ஸ் வரும்போது அது எனக்கு ஒரு கொஞ்சம் தயக்கமா இருக்கும் ஐடி கேசஸ் எடுக்க. அதுவும் இல்லாம என்னோட கேசஸ் எதுனா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் கொடுத்துருவேன், அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க ஐடி கேசஸ். வரும்போது போல்டா பேச முடியாது, செக்ஷன்ஸ் பத்தி தெரியாது. ஆனா இந்த கிளாஸ் அட்டெண்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அளவுக்கு ஒரு போல்டா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. செக்ஷன்ஸ் தெரியுது, ஈஸி. ஐடிஆர் 4 ஈஸிங்கிறது எனக்கு யாதவ் பாலாஜி சார் கிளாஸ் பார்த்தா இவ்வளவு ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. யாதவ் பாலாஜி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார், பேஷன்ஸா எங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ பிரதீப். ராஜேந்திர சார். யாதவ் பாலாஜி சார் அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேத்துக்கும் வணக்கம். ஒரு 3 இயர்ஸா நான் வந்து ஐடி கிளாஸ் மற்ற பிஎஃப் கிளாஸ் மறுபடியும் இஎஸ்ஐ இது எல்லாமே கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு வரேன். என்னன்னு தெரியும் சார், நீங்க கேட்டீங்க, ரெகுலர் கஸ்டமர்னு தெரியும் எனக்கு. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ அந்த ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அநேகமா பாலாஜி சாருக்கு கூட என்னுடைய டோனு என்னுடைய இதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வே ஆஃப் டீச்சிங்னு ஒண்ணு இருக்கு. சில பாடங்கள் நடத்துறப்போ அது கேட்கறவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொண்டு வர்றது இந்த ஆர்ட்ல வந்து நம்பர் 1 யாதவ் பாலாஜி சார். ஆமா, அது கரெக்ட். அது வந்து நம்ம கேட்கறப்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்துவாரு. அதை விட எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐடிஆர் செஷன்ல பொறுத்த வரைக்கும் அந்த நியூ ரெஜிமுக்கும் ஓல்டு ரெஜிமுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் அப்படியே போட்டு காமிச்சிருப்பாரு. அது ஆமா, ஒரு அந்த சார்ட். எக்ஸலண்ட் அந்த சார்ட் போட்டு எது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும், நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு வந்து அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா சொன்னாரு. இன்னும் நிறைய சொல்லணும், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன். உங்க 2 பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்க சேவை என்ன இது பண்ணணும். அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லி ஆகணும், அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ன்னு சொல்லி இருக்கிறீங்க மெம்பர்ஷிப்க்கு. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்ல மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 70 days வருது. நீங்க ஆமா சார், வாங்கின 17 நாளைக்கு ஒரு நாளைக்கு 100 அது 150 ரூபாய்க்கு அதேதான் கீழே ஒரு வருது. நாளைக்கு 120 ரூபா கணக்கு 120 கொள்ள ரூபா. போனா 2 கிளையண்ட் கிட்ட சம்பாதிச்சிடலாம் சார். அது நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஐ ஹேவ் டு கிவ் a lot of thanks to both of you sir. Thank you. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ சார். ராஜேந்திர சார். ராம் சார். சார் நான் வந்து ஒரு 1.5 வருஷமா உங்க இதுல இருக்கேன். நான் உங்க குரூப்ல இருக்கேன். ஆக்சுவலி நான் வரும்போது இஎஸ்ஐ பிஎஃப் விஷயமா தான் உங்க இதுல வந்தேன் நான். ஸோ ஓகே அது மூலியமா நான் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் இன்கம் ஓகே டேக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சுத்தமா பண்ணதே கிடையாது ஒரு வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் ஓகே உங்ககிட்ட அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஒரு என்ன சொல்றது ஒரு 8 இருந்து ஒரு 10 பேருக்கு பண்ணியிருப்பேன். ப்ளஸ் எங்க கம்பெனில இன்கம் டேக்ஸ் நான் தான் பண்றேன். அது மூலியமா ஒரு கான்டாக்ட் கிடைச்சி நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனா சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க கீழே கிடைக்கிற காப்பி பேஸ்டை எடுத்து தான் நம்ம குரூப்லயும் இப்போ யாதவ் பாலாஜி சார் இப்போ உங்ககிட்ட தான் வர காப்பி பேஸ்டை எடுத்து நான் மத்தவங்க பேஸ்ட் பண்றேன். அந்த பேஸ்ட் பண்றது மூலமா எனக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ ஓகே இதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகுதுன்றதை விட அந்த இன்கம் ஃபுல்லா உங்களால தான் கிடைக்குன்றது நான் ஓப்பனா சொல்றேன். ஸோ இதுல வந்து நான் மறைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அது கிரெடிட் கோஸ் டு சந்தோஷ் சார், யாதவ் பாலாஜி சார் அண்ட் அந்த குரூப். ஸோ அந்த குரூப் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லி ஒரு கேள்விக்கு மீன் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு போட்டி போட்டு எப்படி எல்லாம் ஆன்சர் சொல்லணுன்ற குரூப்ல வந்து அந்த பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒவ்வொரு டே பாத்தீங்கன்னா என்னால வந்து அந்த குரூப்ல இருக்கிற மெசேஜை வந்து என்னால படிக்காம போக முடியாது. ஈவன் தோ அது எனக்கு அப்ளிகபிள் ஆகுதோ இல்லை நான் ஒர்க் பண்ற விஷயத்துக்கு எதனா அப்ளிகபிள் ஆகுதோ இல்லையோ, பட் அந்த மெசேஜ் ஒன்னா ரீட் பண்ணிட்டே வருவேன். ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது போனதே கிடையாது, என்னது கஸ்டம்ஸ்ல போனதே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த நாலேஜ் மட்டும் சும்மா கெயின் பண்ணிட்டேன். யாரும் சொன்னாலும் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் கெயின் பண்ணுவேன். பிளஸ் நிறைய விஷயம் எனக்கு ஆனா என்ன சொல்றதுன்னா ஒரு 80% கவர் பண்ற மாதிரி சில ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாரி டைம் வர ஆகுது, உங்களுக்கு ஷார்ட் டைம் முடிச்சுக்கிறேன். இட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குரூப்ல இருக்கிறது. கண்டிப்பா இது வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும். உங்க சர்வீஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ எங்க சர்வீஸ் மத்தவங்க தேவைப்படும் போது உங்க சர்வீஸ் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. அது முன்னாடி நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் முக்கியமா இது இப்ப வந்து ரீசெண்டா வந்து நம்ம கணேசமூர்த்தி சார் வந்து சார் லைன்ல இருக்கீங்களா? அப்ப ஆக்சுவலி சொன்னாரு மெம்பர்ஷிப்ல வந்து கேள்விகள் வந்து கேட்கிறோம், நிறைய பேர் ஆன்சர் பண்றாங்கன்னு. அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம கணேசமூர்த்தி சார். கணேசமூர்த்தி சார் வந்து லாஸ்டா நான் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
எப்பயுமே இயர் எண்டில் மார்ச் மந்த் ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பேன். ஒரு 1 மந்த் நம்ம குரூப் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒரு ட்ரையல் பண்ணிக்கங்க, ஃப்ரீயாவே வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தானே சார் வந்தீங்க? எஸ் சார், எஸ் சார். இவர் எஸ், கரெக்ட் விஸ்வநாதன் கரெக்ட். சார், ஒரு விஸ்வநாதன் சார் தான் ஆமா, ஒரு சொன்னார். ஃப்ரீ ட்ரையல் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ரீ ட்ரையல் பொதுவாக நான் மெம்பருக்கு கொடுத்துருந்தேன். அப்ப கணேஷ் மிஸ் சார் வந்தாரு. ஸோ அவரை வந்து அந்த 1 மந்த்ல நான் அப்சர்வ் பண்ணேன். இஸ் த டேலண்டட் பர்சன், ஸோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்டா அவருக்கு வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் ஒரு அப்டேட் வந்து பண்ணோம். நல்லாவே இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து தான் நம்ம இப்போ அடுத்த கொடுக்க போற ஐடிஆர் 2, 3, 5, 6 அண்ட் டேக்ஸ் ஆடிட் கேஸ்ல நம்ம கணேஷ் முத்து சார் தான் கொடுக்க போறாரு. ஸோ ஆனா இப்போ அந்த மெம்பர்ஷிப் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற கியூஎன்ஏ ஆன்சர் பண்றதுல கணேஷ் முத்து சார் ஒன்று. ஸோ அந்த கிரெடிட் வந்து அவருக்கு போகணுன்றதுனால தான் அவர் அன்மிட் பண்ண சொன்னேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வந்து பிரபாகரன் சார். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் எடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இங்கிலீஷ்ல எடுத்தா கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாது. ஆனா தாய்மொழியில எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரபாஸ். சசிகலாமா சார், குட் ஈவினிங் சார் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சந்தோஷ் சார் அண்ட் யாதவ் பாலாஜி சார். நான் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஜிஎஸ்டி கிளாஸ் தான். சந்தோஷ் சார் கிட்ட ரெக்கார்டட் வீடியோ வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங் வந்து எனக்கு புரியவே இல்லை, பிகாஸ் நான் வந்து ரொம்ப பிகினரா இருந்தேன், ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது சார் கிட்ட நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா சார் சொல்லி கொடுத்து நம்ம குரூப் மூலியமா, அவர் உருவாக்குன குரூப் மூலியமா கத்துக்கிட்டு 80% அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு சந்தோஷ் சார் மட்டும்தான் காரணம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ டைம் இல்லாதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே நான் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து இசிபிஎஃப் கிளாஸும் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுல யாதவ் பாலாஜி சார் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க, எல்லாமே புரிஞ்சுது. இப்போ எடுக்கிற லைவ் கிளாஸுக்கும் சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ ஒரு 5 டேஸா போயிட்டு இருந்த கிளாஸுமே பிகினருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுல வந்து புரியணுமோ அந்த அளவுல வந்து பொறுமையா சொல்லி கொடுத்து, ஒரு ஸ்டெப்புக்குமே டவுட் கேட்டா கிளியர் பண்ணிட்டு அந்த அளவுல வந்து வேற லெவல்ல சொல்லியிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க சார். அதுக்கப்புறமா இந்த செஷன் வந்து நான் ஸ்டார்டிங் இது பண்ணப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து காசு கொடுக்குறோம், கொஞ்சம் பயமா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து மெம்பர் இல்லாம இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். எங்க வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்களோ, இல்ல வந்து காசு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இதுவாயிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. இது ஃபுல் எப்படி சொல்றது, ஒரு ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கிறது தான். நீங்க அதே மாதிரி பே பண்ற பைசா வந்து ரொம்ப 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 கம்மி தான். நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணப்ப சார் கிட்ட ரெக்கார்டட் வீடியோ வாங்கினது வந்து 3500 ருபீஸ்க்கு நான் ரெக்கார்டட் வீடியோ வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அகைன் அதோட யூஸ்ஃபுல் வந்துட்டு நம்ம கொடுத்தது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு இதுதான், அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நாலேஜ் கெயின் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோன்றது தான் அங்க இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டாலே இந்த பணம் வந்து வேஸ்ட் இல்லாத மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ தேங்க்யூ சார், இந்த பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். ராஜபிரபு சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யாதவ் பாலாஜி சார். நான் இந்த இதில் அட்டன் பண்ணப்போ நான் ஸ்டூடெண்ட் சார். எனக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜை விட வெப்சைட்டில் ஷோ பண்ணி காமிச்சது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். அதுவும் இல்லாமல் நான் டவுட் கேட்கணும்னு நினைக்கிற டைம்லலாம் நம்ம சஞ்சய் தம்பி டவுட் கேட்டு என்னோட டவுட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணிடுவார். அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். மொத்தத்தில் எனக்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னதுக்கு நன்றி. சூப்பர், தேங்க்யூ. ரஞ்சித் கிங் சார். சார், 2 பேருக்குமே குட் ஈவினிங் சார். நான் குரூப்ல வந்து 2 இயர்ஸா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஜிஎஸ்டிக்காக தான் நம்ம மெம்பர்ஷிப் குரூப்லயே நான் உள்ள வந்தது. ஸோ ஜிஎஸ்டி பாக்குறப்ப இன்கம் டாக்ஸ் ஒரு சில பேர் வருவாங்க, அவங்ககிட்ட போல்டா பேசவே நான் தயங்குவேன், ஒண்ணுமே தெரியாம. ஸோ போன வருஷம் யோகா சார் ஆன்லைன் கிளாஸ் இதுக்காக கத்துக்கணுங்கிறதுக்காக ஆர்வத்துல வந்தேன். ஏன்னா ஜிஎஸ்டி குரூப்ல இப்படி ஒரு கிளாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷம் போடவும் என்னதான் இருக்கு ஆர்வத்துல உள்ள வந்தேன். பார்த்த உடனே ஓரளவுக்கு எல்லாமே கத்துக்கிட்டேன் சார். ரெண்டாவது யோகா சார் வந்து நம்ம அந்த கமெண்ட்ல டைப் பண்றத வந்து ஷார்ட்டா தான் டைப் பண்ணுவோம். பட் ஆனா அதை நம்ம என்ன கேட்கறோம்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஆன்சர் பண்றது அது வேற லெவல் சார். உங்ககிட்ட செம்ம பிளஸ் சார். அது என்ன கேட்கறோம்னு அது உங்களுக்கு மட்டும் தான் புரியுது. அதுதாங்க மெயின் மேட்ரு. ரெண்டாவது போன வருஷம் ஒரு 10 கிளைண்ட் தான் சார் ஸ்டார்டிங்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் கிளாஸ் எதுக்காக வந்தேன்னா, ஆல்ரெடி சேம் அதே தான், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் எதுக்கு வந்தேன்னா, அந்த என்னதான் இருக்குன்னு பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த கிளாஸ்க்கு மறுபடியும் நான் வந்தது. ஓப்பனா சொன்னா போன வருஷம் 10 கிளைண்ட் இருந்து இந்த தடவை 100க்கு மேல நான் வச்சிருக்கேன் சார். ஸோ கிளைண்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் உங்களால. சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார் 2 பேத்துக்குமே. இது சந்தோஷ் சார் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதனால
டைம் இருக்கறனால ஓகே சார். 2 பேத்துக்குமே தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் ரஞ்சித் சார். ஸோ ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் இயர் வந்து 10 கிளைண்ட் இருந்தாங்க, இப்போ 100 கிளைண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த நாலேஜ் எப்படி மீன்ஸ் எப்படி அந்த கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு? ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் நம்ம எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ நியூ கமர்ஸ் இருக்காங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் சார்ட்ட வந்து இன்னும் பெய்டு கஸ்டமர் இன்னும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அவங்க அந்த மாதிரி நியூ கமர்ஸ்க்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்றது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். ஸோ லேர்ன், டூ அண்ட் டீச். ஸோ லேர்னிங் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, டூ பண்ணீங்க, இப்போ தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஏன்னா 100 கிளைண்ட் ஆனால அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜூனியருக்கு கொஞ்சம் டீச் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஜூனியர் இன் த சென்ஸ் கண்டிப்பா யார் நியூ கமர் வர்றாங்களோ அந்த குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு வந்து நியூ கஸ்டமர் கிடைக்கிறாங்க சொல்லி அந்த மாதிரி டிப்ஸ் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். தேங்க்யூ. பூர்ணிமா மேம் தானே? எஸ் சார். பூர்ணிமா மேம் சொல்லுங்க. பாலா சார் ஹாய். சந்தோஷ் சார் ஹாய், குட் சொல்லுங்க ஈவினிங் சார். சொல்லுங்க. நான் பிகினர் தான். இப்போ வந்து சந்தோஷ் சார்ட்ட வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்து டேக்ஸ் நாலேஜ் வந்து எனக்கு இல்ல, இன்கம் டேக்ஸோ இல்ல எதுவும் மந்த்லி ஃபைலிங்ஸ் மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் எவ்ரி மந்த். அதாவது எங்களுக்கு என்னோட ஓன் பிஸ்னஸ்க்கு மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தோம். ஐடி ஃபைலிங் வந்து நான் வந்து நிறைய ஆடிட்டர் கிட்ட கொடுப்பேன், அவங்க டிலே பண்ணிடுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸே பண்ணிட்டு இருந்தாங்க ஐடி ஃபைலிங். அவர் வந்து லேட்டா பண்ணுவாரு, எனக்கு ஃபைன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, நாமளே இதை வந்து லேர்ன் பண்ணிட்டு நாமளே இதை ஓனா பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் யூடியூப்ல ஆக்சுவலா ஜிஎஸ்டியே வந்து நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் லேர்ன் பண்ணேன். அதே மாதிரி சரி ஐடியும் நான் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கும்போது சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே A to Z எல்லா வீடியோஸுமே நான் பார்த்தேன். அப்புறம் அதுலதான் இந்த கோர்ஸ் ரிலேட்டட்லாம் பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட 1 மந்த்துக்கு முன்னாடியே பேசியிருந்தேன். எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே பேசிட்டு நான் இந்த கிளாஸ், ஏன்னா இங்க என் சர்க்கிள்ல நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல என் சர்க்கிள்ல நான் பார்த்த வரைக்கும் பிபிடி கொடுப்பாங்க, ஸ்பைரல் பைண்டிங் கொடுப்பாங்க. ஆனா அது சரியா லேர்ன் பண்ண முடியாது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பல்கா ஒரு இது கொடுப்பாங்க. அதை வந்து வச்சு நம்ம படிச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட சரியா பண்ணி தர மாட்டாங்க. அதனால சரி நான் உங்ககிட்ட ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஓகே ஆக்சுவலா உங்களுடைய உங்களுடைய இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஜிஎஸ்டில இருந்து இனி எல்லாமே உங்களுக்கு பர்சனல் ட்ரைடிங்கா ஜாயின் பண்ணுன்ற ஐடியால நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஓகே பாலா, தேங்க்யூ சந்தோஷ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதோட ஃபீட்பேக் செக்ஷனை முடிச்சிடலாம். கேள்வி கேட்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுடைய லைஃப்ல எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரிலாம் கிளைண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம எந்த நோக்கத்துக்காக போறோமோ அதை உங்களுக்கு வந்து ரிசல்ட் எங்களுக்கு வரும்போது அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு அக்கௌண்டன்டா, ஒரு ஜூனியரா அங்க இருக்க அரசியல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ எக்ஸாக்டா என்ன உங்களுக்கு கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு அதை அந்த பிரச்சனையில இருந்து வந்ததுனால ஓரளவுக்கு என்னால பெட்டரா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட். தேங்க்யூ.